அவர் யார்? எங்கள் ஐயாவுடைய மகன். ஆனால் என்னை கொல்ல சொல்கிறாருங்கிற வருத்தம் யாருக்குமே இருக்க தானே செய்யும். நான் கேட்குறேன், பத்திரிகை நண்பர்களே, நல்லா அன்பாக பேசிகிட்டு இருக்கிறோம். அருளை இது மாதிரி இப்போ யாராவது உங்களுக்கு இப்படி பேரை சொல்லி அவனை கொண்டு போடுறா அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு அவங்களே சொல்கிறாங்க, யார் என்ன தாக்குறாங்களோ தாக்குனவங்களே சொல்கிறாங்க, அண்ணா அன்புமணி தான் உன்னை கொல்ல சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் அந்த மனவேதனை, அந்த வருத்தம். அன்புமணி கைது செய்யணும். என்ன காரணம்? இதுக்கு நானும் சொல்கிறேன் அன்புமணியை கைது செய்ய வேண்டும். என்ன காரணம்னா, என் மீது கொலைவெறி தாக்குதலுக்காக குண்டர்களை ஏவி விட்டது. நான் பாருங்கள், இந்த பையன் இவன் கத்தி எடுத்துகிட்டு வரான் என்னை வெட்டுறதுக்கு. கத்தி பாருங்கள், கத்தி எடுத்துகிட்டு வர்றான் என்னை வெட்டுறதுக்கு. இன்னொருத்தன் இந்த லாரி பட்டை என் காருக்கு முன்னாடி பாருங்க. இன்னொருத்தன் இந்த பாரு, இதே தான் ஒவ்வொன்றும் கல் எடுத்து என் காரில் போடுறான் பாருங்க. பட்டம் போட்டு கல் எடுத்து என் காரில் போடுறான். இன்னொன்று இரும்பு ராடு எடுத்து எங்கள் ஒன்றிய சிலாடு அடிக்கிறான். ஆனந்த ஒன்றிய சிலாடு இன்றைக்கி அவன் சப்பா இப்படி இறங்கி போச்சு. 2வது அடி படுறதுக்குள்ளே இந்த தம்பி அவனை போய் காப்பாற்றிட்டான். இவனு ஒன்றிய சிலாடு காப்பாற்றிட்டான். இன்னொன்று அதோட கொடுமை, நான் உட்காந்துட்டு இருக்கிற காரு என் கார் மேலே ஒரு பொறுப்பாளர் கல் எடுத்து அடிக்கிறான். எவ்வளோ பெரிய கல் பாருங்கள். நான் இதுக்கு எல்லாமே யார் காரணம்? அன்புமணி அவர்கள் தான் காரணம். ஆக இந்த குற்ற நடவடிக்கையில் அன்புமணி அவருடைய பெயரை இணைக்க வேண்டும். என்ன காரணம்? தூண்டுதல் அவர் தான். இந்த பசங்க, அதாவது அந்த ஒரு 4-5 பசங்க முதல் குற்றவாளி, 5 குற்றவாளிகளில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யலை, இதுவரை காவல்துறை கைது செய்யலை. அவர்களை கைது செய்வார்கள் என்று நம்புகிறோம்.